ஒரு ஸ்டாக் பாக்குறப்போ மேசிவா 5 to 10% போகுது. ஆனா நீங்க என்டர் ஆகுறப்போ வீக்ஸ் to months சைட்வேஸ்ல போகுதுன்னு ஃபீல் பண்ணா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு ஸ்விங் வித் விஷ். இந்த வீடியோல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இல்லனா ஒரு மொமெண்டம்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மொமெண்டமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னா RSI இண்டிகேட்டர். ஸோ RSI பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டாக் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ RSI இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி என்டர் ஆகிற ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தான் இது. ஸோ இந்த என்ட்ரிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்கை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா ஹையர் ஹை கொடுத்ததுக்கு அப்புறமா RSI 20ல பஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், RSI 20 டச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில் இருக்கணும். இந்த பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ல நம்ம என்ட்ரி கேண்டிலா சூஸ் பண்ணி கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணும்போது என்ட்ரி அண்ட் கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸ். இன்னும் சில எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்ல ஒரு மொமெண்டம் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் ஹை ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் RSI 20ல பஞ்ச் பண்ணிருக்கணும். தேர்ட் ஸ்டெப், பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் டார்கெட் 1:2. மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பா வரும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம இந்த RSI இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஒரு மொமெண்டமை கேப்சர் பண்றோம். இந்த மாதிரி இன்னும் சிம்பிளான மெத்தட்ல ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கணும் அண்ட் RSI பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஆமாங்க, நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்க லேர்னிங் கர்வை கம்மி பண்றதுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் இந்த எஜுகேஷனல் சீரீஸ்ல ஷேர் பண்ணிட்டு வரும். தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட்.